வணக்கம் வணக்கம். ஆனால் திருட எவ்வளோ நுணுக்கமா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரக்குள்ளே திருடக்கூட ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க. ஒன்றுக்கு ஒன்று நீ எத்தனை தேடிக்கு நான் எத்தனை தேடி திருட 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஜாபத்தாரன் இந்த கத்தி கூட்டு சேர்க்குவாங்க. அது இப்போ வழக்கம் அப்படி. இப்போது அதுக்கு தான் உதாரணம் 2 பேருமே கவத்தை கட்டி தவக்காயும் உடக்காயும் சட்டை கட்டிட்டு சினையும் ஆடிட்டு இருந்தாங்க. இது விரலில் காலில் கவத்தை கட்டிட்டு உடனே வங்குக்குள்ளே விராந்து வருதுன்னு இழுத்துட்டு போய் வங்குக்குள்ளே பூந்துடுது. உடக்காய் தண்ணிக்குள்ளே வந்துதாச்சா, உடக்காய் செத்து போச்சா. உடக்காய் என்ன பண்ணிச்சு, பிறாந்து மேலே வந்து தூக்கும்போது தவக்காய்க்கு மாவத்தா. அந்த மாதிரி 2 பேர் அப்படி கூட்டு சேர்றாங்க. கூட்டு சேர்த்து அமைச்சு பார்க்குறாங்க. அப்புறம் 2வது என்ன, இவங்க என்னதான் சொன்னாலுமே திட்டம் போட்டு திருட கூட்டம் தீடிக்கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்குது. சில ஆளுகள்லாம் வந்து ஒன்று போலீஸ் துறை ஆஃபீஸ் இருக்கிறையோ, இன்கம் டேக்ஸு, சிலரை புலனாய் கழகம், அதெல்லாம் பழக்கத்துலேயே வந்தது. இப்போ போனோன்னு நம்ம கையை வச்சோம்னா நம்மளுக்கே என்ன உட்கொள்ளுங்கிறது அது முடிவு பண்ணிடுவாங்க. ஆச்சு பார்த்தியா, அது எதிர்க்கத்துக்கார முடியலன்னா அதுக்குன்னு இலங்கையிலேருந்து முடியுமாண்டாம பொம்பளை இடுப்பில் குண்டை கொண்டு வந்து காங்கிரஸ்காரரை தமிழ்நாட்டில் சாக வச்சுக்கிறாங்க. அதுக்கும் துணி வேலை செய்வாங்க. அப்போ கலைஞர் வீடு கம்மனு உட்காந்தார். அதில் இருக்கிற போலீஸுக்கு எத்தனை பேர்த்த ஆஃப் பண்ணாங்க, எத்தனை பேர்த்த எடுத்தாங்க, இதெல்லாம் கலைஞர் வீட்டில் நடக்குது. அதே மாதிரி 108 குழந்தை அங்கே வருஷம் கும்பிட்றாங்க. ஏசுனார் கோயில் எங்கே இருக்கட்டும், தெற்க திருநெல்வேலிக்கு அந்த தூத்துக்குடி மாவட்டம். அது சினிமா கட்டால் எத்தனை எரிஞ்சது. இவர் கணக்கே வேறு. பைப்போட இரும்ப பிடிச்ச அதில் என்னென்னா, இந்த எடப்பாடி ஒரு நயவஞ்சகார சேலத்துலேருந்து வந்தான்னு இல்லையோ, அதில் அந்த வினையை ஆறுக்குட்டி விளாங்குச்சிக்காரன் இங்கே ஒரு 150 ஏக்கரை 200 ஏக்கரை ஜெயலலிதா வாங்கின கொடநாட்டுக்கு போகும்போது சித்ரா ஏரோட்ரம்லேருந்து நேராக போகணும். இங்கே கொடநாட்டுக்கு முன்னே காரில் தான் போயிட்டு இருந்தாங்க. அங்கே இடம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர் இறங்கிறதுக்கு வழியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ வழி பண்ணிட்டாரு. கொடநாடு போய் ஹெலிகாப்டருக்கு போயிடுவார் ஜெயலலிதம்மா. மெட்ராஸில் போய் இருக்காமல் கொடநாடு கூலி சேக்குன்ட்டு போன அம்மாவை. அந்த அம்மாவுக்கு என்னென்ன அந்த சின்னம்மாங்கிற ஒரு பொம்பளைக்கு என்னவோ கொடுத்து அது பற்றி பூமி எழுதி அந்த அம்மா கிட்ட என்னென்னவோ பண்ணி அந்த அம்மா சதை உண்டு பண்ணி, அப்போ சதை உண்டு பண்ணும்போது என்னவோ ஆகி கிக்கினி வேலை செய்யாமல் அது வேலை செய்யாமல் வெளிநாட்டுக்கு போகலாம்ங்க. அந்த ஆஸ்பத்திரி டாக்டரை இங்கேயே பார்க்கல, நாம் வெளிநாட்டுக்கு போன கேடுன்னு சொன்னான் பாரு. அவனுக்கு 2,000 விடணும் அந்த டாக்டருக்கு. ஆறுமுகசாமி புலன்சாமியில் அதான் ஒரு ஆள் மந்திரி, இன்னொரு மந்திரி, இன்னொரு ஆள், அப்புறம் அது கூட சேர்ந்த ஆள் யார், வேலுமணியோட தம்பி கேரளா பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கிறான். கேரளா பிள்ளை அவங்க இந்த வேலுமணியோடைய தம்பியோ அண்ணனா கொண்டு வந்துருக்காங்க. சொந்த வேலுமணியோட அப்பம் வந்து காலப்பட்டியில் நேரத்தில் சுகுணா பவுண்டரியில் இருந்தார். ஒன்றும் இல்லாமல் இவர் அப்படியே கட்சி ஆஃபீஸுக்கு போய் தொடர் வச்சு அங்கேயே அழுங்காமல் உட்காந்துட்டு இருந்து காரியம் ஜாஸ்தி, ஒவ்வொன்றும் காரியம் ஜாஸ்தி. வேலுமணி போய் முன்னேற்றமாகி தம்பிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்து அந்த தம்பி கேரளா பிளேஸ் அதேமாதிரி அங்கேருந்து ஜெயலலிதா கொள்றதுக்கு அங்கே ஆளை வச்சு. அப்போ பாரு நற்கின்னு சொல்கிறேன். அங்கேருந்து ஆள் கூட்டிகிட்டு இருந்தால் கொடநாட்டுக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, அங்கேயும் போய் கூட வச்சு. அப்புறம் இந்த 9 பேர்த்தையுமே லுங்கியில் எப்படி அவங்க அப்பாவு லிங்கி, என் மகன் லிங்கி இல்லை, இந்த லிங்கி வேறு எப்படி சொல்கிறான், தனம்பால் எப்படி, அந்த ஆசாரி எப்படி, ஆசாரியில் இந்த ஆர்சாமி ஜெயராம
ஊராட்சி ஒன்றிய சர்க்கார் சாமி கொடுத்த ஊராட்சி ஒன்றியத்தில் சேர்மேனாக ஆகிட்டார். நம்பரை வேளாங்குறிச்சி செய்தார், சேர்மேன் ஆகிட்டார். மாநகராட்சியில் அவர் மேயர் ஆகிட்டார். ஆறுக்குடி இருக்கும்போது அந்த அம்மா ஹெலிகாப்டரில் போயிட்டு கொரோனார் போயிட்டு ஆறுக்குடியில் இந்த ஆசாரிக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து டிரைவர் பழக்கம் ஆறுக்குடிக்கு எல்லாமே காலப்பட்டியிலேருந்தே ஆரம்பிச்சு ஜெயலலிதாவுக்கு. அந்த யூடியூப் சேனலில் அந்த மெட்ராஸ் இருக்கிற என்ன தெரியுன்னா காலப்பட்டியில் ஆரம்பித்தது கிடையாது. அங்கே காலப்பட்டியிலேயே ஏறாப்பல்ல இறங்குது. அது தெரிஞ்சால் தான் சொல்லுவாங்க. தெரிஞ்சிருந்தால் அக்கு வேறு யானை வேறு பிரித்து போடுவாங்க. பொலுமாம்பட்டியில் அந்த ஈசாம மையம் வச்சு அவன் இத்தனை ஏக்கராக பிடிச்சிட்டு இத்தனை பேர்த்த செலவு பண்ணி இருக்கிறா அப்படி கோர்ட்டில் தீர்ப்பு பண்ணி கோர்ட்டில் ஒரு 16 வாகனம் போலீஸ் வாகனம் நின்று போச்சு. அந்த மேலே மோடி போங்கய்யா அங்கே ஒன்றுமா இல்லை அப்படி நானே போய் பார்த்துட்டு வந்தேன். ஈசா மையத்தில் மோடி போய்யா அப்படி கலெக்டர் மிரட்டி போலீஸ் கமிஷனர் மிரட்டி அவங்க நடக்கம் வந்து காக்காவிற்கு வந்து படுத்துட்டாங்க. விசாரணை போகிறீங்க மோடியா இப்படி போகிறதில்ல மோடி பிடிச்சிக்கிறான். அதனால் அடுத்த கருத்தில் சொல்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.